வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சௌச்சௌ காரக்கறி பண்ண போறோம். இது சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இது கூட கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கறிவேப்பிலை சேர்த்த வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 3 பெரிய சைஸ் பூண்டை 1-2 இடித்து சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த பூண்டு சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். பூண்டையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நான் இதில் 400 கிராம் சௌச்சௌ சேர்க்க போகிறேன். அதுக்கு இந்த அளவு தக்காளி சரியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் தக்காளி சேர்த்தா புளிப்பாக இருக்கும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கட் பண்ணி வச்ச 400 கிராம் சௌச்சௌவை இதில் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி வேணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. காய் நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டிங்கன்னா கடாயில் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. குழையாமல் இருக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கறி ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட சேர்ந்து காய் நல்லா வெந்து மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய சௌச்சௌ காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.